நாம் இப்போ பேட்ச் ஒர்க் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நெக் வந்து பேப்பர் கேன்வாஸில் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டேன். அது எந்த கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ்க்கு மேலே கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து 3 பக்கமும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பக்கம் வந்து பேப்பர் கேன்வாஸ் அளவில் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடாக நம்மளோட பேப்பர் கேன்வாஸை கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன அளவில் வந்து நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுலேயே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இல்லைனா 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் எல்லாத்துலேயும் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே அதை டர்ன் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் மாற்றி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். நம்ம வந்து நெக்கோட அந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் கேன்வாஸோட இன்னொரு எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. Thank you.